அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது 29/7/2026 அன்று பரம்பொருள் ஸ்ரீ குரு பகவான் சேர்க்கையினால் சூப்பர் வெற்றிகளை பெறப்போகும் 4 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். 2026 ஜூலை 29 புதன்கிழமை மாலை 5:45 கடகராசியில் சூரியனும் குருவும் 0 டிகிரியில் சந்திக்கின்றனர். இதன் விளைவாக மாபெரும் சிறப்பம்சத்தையும் ராஜ யோகத்தையும் உருவாக்குகிறது. இதனால் பலன் பெறும் ராசிகளை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். கிரகங்களின் நிலை மாற்றம் என்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. ஜோதிடப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரிய நிகழ்வாகும். அதிலும் சூரியன் குரு போன்ற 2 சுப கிரகங்கள் ஒன்றாக சேரும்போது அது மக்களுடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஜோதிடத்தின்படி சூரியன் தலைமை, மரியாதை மற்றும் அரசு வேலைகளுக்கு காரணியாக இருக்கிறார். அதாவது அவர் ராஜ அம்சத்தை பெறக்கூடிய அம்சத்தை கொண்டுள்ளார். அதனாலேயே முக்கியத்துவம் ஆகிறார். மறுபுறம் குரு பகவான் அறிவு, அதிர்ஷ்டம் மற்றும் நல்ல செயல்களின் அடையாளமாக விளங்குகிறார். இந்த 2 நட்பு கிரகங்களும் ஜூலை 29 புதன்கிழமை மாலை 5:45 கடகராசியில் 0 டிகிரியில் சந்திக்கின்றனர். இது ஒரு சிறப்பு வாய்ந்த ராஜ யோகத்தை உருவாக்குகிறது. இந்த அரிய சேர்க்கை பல ராசிகளுடைய வாழ்வில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. குறிப்பாக இந்த 4 ராசிகள் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக மிதுனம் ராசி நண்பர்கள் இருக்கின்றனர். மிதுன ராசிக்காரர்கள் குடும்பம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் முக்கியமான நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. மிதுன ராசிக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்கும். மிதுன ராசி நண்பர்கள் ஒன்றை யோசித்து மற்றொன்றை செயல்படுவார்கள். அதாவது மனிதர்களிடம் ஒரு மாதிரி பேசிவிட்டு வீட்டிற்கு சென்று வேறொரு மாதிரியாக எண்ணங்களை ஈடுபடுவார்கள். அதாவது ஒரு மனதாக முடிவெடுக்காமல் இருமனமாக முடிவெடுப்பார்கள். இரு நம்பிக்கை கொண்டவர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்க முக்கியத்துவமாக இருக்கிறது. மனதிலும் ஒருவித ஸ்திரத்தன்மை உண்டாகும். வேலையில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரக்கூடும். ஊழியர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன. காதல் உறவுகளில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீரும். மனதில் இருந்த பழைய பயங்களும் கவலைகளும் படிப்படியாக குறையும். முக்கியமாக நீங்கள் வீடு கட்டும்போதோ திருமணம் செய்யும்போதோ எண்ணற்ற கடன்கள் வாங்கி இருப்பீர்கள். அதனை நினைத்து பயத்தில் வாடிக்கொண்டிருப்பீர்கள். அந்த கடனை எல்லாம் கட்டக்கூடிய ஒரு பொன்னான நேரமாக சூரிய பகவானும் இந்த குரு பகவானும் உங்களுக்கு வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகின்றனர். உங்களுக்கு அலுவலகங்களில் மதிப்பு மரியாதையும் அதிர்ஷ்டமும் காத்திருக்கிறது. ஆகமையினால் பயப்பட தேவையில்லை. அனைத்தும் உங்களுக்கு நல்ல நேரமாக இந்த சேர்க்கையானது உருவாகிறது. அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்கள். கடகராசி நண்பர்கள் முக்கியமாக மிகவும் அதிர்ஷ்டகரமானதாக இருக்கிறது. இந்த ராசிகளுக்கு விதியின் முழு ஆதரவு கிடைக்கும். பல தடைகளால் நீண்ட தினங்களாக முடங்கி கிடந்த வேளைகள் இந்த முறை சுலபமாக முடியும். உங்கள் தொழில் வாழ்க்கையில் சில பெரிய நல்ல செய்திகள் வரலாம். அதோடு வருமானத்திற்கு புதிய வழிகள் திறக்க வாய்ப்புள்ளது. இந்த யோகத்தின் தாக்கத்தால் நிலம், வீடு அல்லது வேறு ஏதேனும் சொத்து வாங்கும் கனவும் அதிகரிக்கும். திருமணமாகாமல் தத்தளித்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை உடனடியாக கைகூட வாய்ப்பு இருக்கின்றன. கடன் பிரச்சனையால் வேலையின்மை இது எல்லாம் இருந்த உங்களுக்கு இன்றுடன் இந்த பிரச்சனை முடிந்து இந்த சேர்க்கையினால் உங்களுக்கு அதிகப்படியான லாபகரமான வாழ்க்கையும் நினைத்த காரியமும் நடைபெற வழிவகுக்கிறார். சூரிய பகவானால் உங்களுக்கு அதிகாரத்துவம் வாய்ந்த வேலை அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றன. குரு பகவானுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் திருமண வாழ்க்கை, மனதிற்குரிய சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் அது நடைபெறக்கூடிய அற்புதம் வாய்ந்த நேரமாக இது அமைகிறது. கடக ராசியை பொறுத்தவரை குடும்பத்திற்காக செயல்படுபவர்கள்
அதிக பாசம் கொண்டவர்கள், மனைவியிடத்தில் அன்பு கொண்டவர்கள். ஆகவேனால் கடகராசியினருக்கு இயற்கையிலேயே சந்திர பகவானுடைய ஆசி இருக்கிறது. ஆகவேனால் சூரியனும் குருவும் இரண்டு சுபகிரகங்கள் ஒன்றாக சேர்க்கு 0 டிகிரியில் ஒன்றாக சேரும்போது கடகராசியினருடைய மன வருத்தமானது தீரக்கூடிய அற்புதம் வாய்ந்த நேரம்தான் இந்த நேரம். அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள், சூரியன் மற்றும் குரு, அதாவது சூரியன் மற்றும் குருவின் இந்த சேர்க்கை சிம்ம ராசிகளுக்கு புதிய வெற்றி வாய்ப்புகளையும் கதவுகளையும் திறக்கும். நீண்ட தினங்களாக நிலுவையில் உள்ள உங்கள் முக்கிய வேலையில் இந்த நேரத்தில் சட்டென முடியும் வாய்ப்பு இருக்கிறது. வேலையில் புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். அலுவலகத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். காதல் உறவுகளில் இனிமை மேலும் அதிகரிக்கும். மன அழுத்தம் குறைந்து தன்னம்பிக்கை கணிசமாக உயரும். இதன் விளைவாக எதிர்காலத்திற்கான பெரிய மற்றும் முக்கிய முடிவுகளை உங்களுக்கு எடுப்பது அனைத்தும் சுலபமாகும். முக்கியமாக இந்த சிம்மம் ராசியை பொறுத்தவரை தேவையில்லாத நபர்களிடம் பழகுவதை தவிர்த்து விடுங்கள். உங்களுக்கு இயற்கையிலேயே அதிகமாக எதிரிகள் உருவாகின்றனர். உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய ராஜ அம்சம் அனைத்தும் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு இருக்கிறது. இயற்கையிலேயே சூரிய பகவான் ஆட்சி செய்யும் கிரகமாக இருக்கும் சிம்மராசியினருக்கு இவர்கள் இருக்கின்றது, அதாவது ராஜாவை போல வாழ்கிறானே என்பதை நினைத்து கொண்டு மற்றவர்கள் உங்களுக்கு எதிரிகள் ஆகிறார்கள். ஆகவினால் தேவையில்லாத நபர்களுடைய சகவாசத்தை முடித்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சேர்க்கை நல்ல பலன்களை தரும். இந்த ராசிகளின் குடும்பத்தில் மகிழ்ச்சியான மற்றும் முக்கியமாக குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, நேர்மறையான சூழல் நிலவும். நீங்கள் ஏதேனும் ஒரு புதிய திட்டங்கள் வைத்திருந்தாலோ அல்லது புதிய தொழில் தொடங்கும் ஆசை இருந்தாலோ அது இப்போது நிறைவேறும். உங்கள் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்தில் வருமானத்திற்கு ஒரு புதிய ஆதாரம் உருவாகலாம். உங்கள் சொந்த திறமைகள் மீது நம்பிக்கை வலுப்பெறும். இதன் விளைவாக வாழ்க்கையில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கும் தைரியம் அதிகரிக்கும். குரு பகவான் ஆட்சி செய்யும் இந்த தனுசு ராசி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. முக்கியமாக இயற்கையிலேயே உங்களுக்கு குரு பகவானுடைய ஆசி இருக்கமையினால் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டுகின்றன. ஆகவேனால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை அதிகமாக இருக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.